Hello students, welcome you all to the video lecture on quantitative aptitude number systems. Question பாத்தீங்கன்னா the product of smallest prime number, smallest composite number is. So முதல்ல நம்ம வந்து prime number என்னன்னு பார்ப்போம். So prime number அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு it has only two factors. So prime number அப்படின்னு பாத்தீங்கன்னா it has only two factors. So என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலாவே தெரியும் number 2, 3, 5, 7, 9, 11 and so on. So இந்த நம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். So for example 2 ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு 1 ஒரு ஃபேக்டர், 2 ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 ஒரு ஃபேக்டர், 3 ஒரு ஃபேக்டர். So அந்த நம்பர் பிளஸ் 1 more ஃபேக்டர் வந்து 1. So இந்த மாதிரி தான் எல்லா நம்பர்ஸ்க்குமே இருக்கும் prime numbersல. It has only two factors, அதுதான் prime number. So composite number அப்படின்னு பாத்தீங்கன்னா it has more than two factors. More than two factors. So நம்ம ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 1 அப்படின்றது prime நம்பரும் கிடையாது, composite நம்பரும் கிடையாது. So 1 அப்புறம் prime numbers இது எல்லாத்தையும் விட்டுட்டு மீதி இருக்க natural numbersலாம் நம்ம ஜென்ரலா composite numbers அப்படின்னு சொல்லலாம். So 1 வந்து primeலயும் வராது, compositeலயும் வராது. ஏன்னா 1க்கு ஒரே ஒரு factor தான் இருக்கும், அது கண்டிப்பா 1 தான். So prime numbers 2, 3, 5, 7, 9, 11. So apart from this இந்த number plus 1 என்னெல்லாம் மீதி இருக்க நேச்சுரல் நம்பர்ஸோ அது எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ்ல வரலாம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிரைம் கண்டுபிடிச்சாச்சு, 3யும் பிரைம். ஸோ மீதி என்ன இருக்கு 4, அப்புறம் 6, 8, 12, ஸோ 14 அண்ட் ஸோ ஆன். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் வரும், 1 வரும், 2 வரும், 4 வரும், கரெக்டா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் அப்படி இருக்குன்னா அந்த நம்பரா தான் வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு வரலாம். ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர், ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர். ஸோ பிரைம் நம்பர்ஸ்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த 2 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் பிரைம் நம்பர்ல. அதே மாதிரி காம்போசிட் நம்பர்ல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 4 தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ ரெண்டுத்துலயுமே வந்து ஸ்மாலஸ்ட் கொடுத்துருக்கறதுனால ஸ்மாலஸ்ட் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்புறம் இதோட ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர், ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர். ஸோ ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்ப ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு 2 into 4. ஸோ அப்ப இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் வந்து 8. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.